ஓகே, இப்போ வர ஜூலை 4th அன்னைக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் சேல் வந்து வரப்போகுது. அந்த கோட் சேலில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கு என்னென்ன டீல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த ஃப்ளிப்கார்ட் கோட் சேல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசி கார்டு, அதுக்கப்புறம் பிஓபி கார்டு, அதுக்கப்புறம் எஸ்பிசி கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேலுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கார்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஐஃபோனோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் ஐஃபோன் தான் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேல் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் சேல் நம்ம ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் சேல் வந்து வரும். அதில் இன்னும் நமக்கு ஐஃபோனில் ப்ரைஸ் கம்மியாக சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஆனால் அந்த சேல் வரக்கு இன்னும் 2 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த 2 மந்த்துக்குள்ள ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஐஃபோன் எது வாங்கணும் பிளான் பண்ணீங்க அப்படின்னா இந்த சேல்ல வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஐஃபோன் 15 வந்து பார்த்தா 50,000 அந்த ப்ரைஸ்க்கு வந்து வரப்போகுது. உங்களோட பட்ஜெட் வந்து கரெக்டாக 50,000 தான். அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு டீல் இது. இல்லைனா இன்னும் கூட கொஞ்சம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா 16 and 17 நல்ல ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்குது. இங்கே நமக்கு ஐஃபோன் 16 நமக்கு வந்து பார்த்தா 60,000 அந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தா கிடைக்குது. ஸோ லாஸ்ட் டைம் நமக்கு வந்து 62 அந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தா கிடைச்சு. ஸோ இந்த டைம் 60,000 அந்த ப்ரைஸிங்க்கு வந்து பார்த்தா கிடைக்குது. ஸோ ஐஃபோன் 15 சொன்ன மாதிரி 16க்கு தான் உங்கள் பட்ஜெட் வந்து கரெக்டாக 60,000 அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஐஃபோன் 16 வந்து பார்த்தா கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. இங்கே நமக்கு ஐஃபோன் 16 வந்து பார்த்தா பர்ஃபார்மன்ஸு, கேமரா, டிஸ்பிளே எல்லாமே சூப்பராகவே இருக்கும். பட் அந்த ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் 60 ஹெர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டில் ஒரு 120 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு திரும்பி இங்கே 60 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். அதை மட்டும் பார்த்து நான் வச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி ஐஃபோன் 16 வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு டிவைஸ் தான். இந்த ஐஃபோன் 16 பற்றி என்னோட ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கேன். லிங்க் கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இங்கே ஐஃபோன் 17 நமக்கு வந்து பார்த்தா 71,000 அந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தா கிடைக்க போகுது. இந்த 71,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஐஃபோன் 17 வந்து பார்த்தா கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. திரும்பி இந்த ப்ரைஸ் நம்ம எப்போ பார்ப்போம்னு சொல்லி வந்து பார்த்து தெரியாது. ஸோ மறுபடி ப்ரைஸில் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம திரும்பி இந்த லோயஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தா கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த ஐஃபோன் 17 வந்து லாஸ்ட் 6 மந்த்தாக வந்து பிரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த டிவைஸ் பற்றி நான் குயிக் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நமக்கு ஒரு 5 கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தா கிடைக்குது. இங்கே பேக் சைடில் வந்து உங்களுக்கு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேம் நமக்கு வந்து அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ப்ரொடெக்ஷனுக்கு வந்து செராமிக் ஷீல்டு வந்து பார்த்தா இருக்குது. தென் IP68 வாட்டர் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. தென் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 177 கிராம் வெயிட் வந்து இருக்கு. தென் திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 7.5 mm திக்னஸ் வந்து இருக்கு. ஸோ ஓவரால் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ரீமியமாக இருக்கு. அட் த சேம் டைம் காம்பாக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.3 inches சூப்பர் ரெட்டினா ஓல்டர் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட நம்ம 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வந்து பார்த்தா இருக்கு. அதுக்கப்புறம் டிவைஸோட பசல்ஸ் வந்து பாருங்க ரொம்ப மினிமலாக வந்து இருக்கு. தென் யூடியூப்ல நெட்ஃப்ளிக்ஸ்ல உங்களுக்கு HDR சப்போர்ட் வந்து பார்த்தா இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே டிஸ்பிளேயோட குவாலிட்டி பற்றி சொல்லவே தேவையில்லை. சூப்பரான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஸ்பீக்கர் தான். இங்கே ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் டியூல் சீரியஸ் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் ஓப்பன் நல்லா லவுடாக வந்து இருக்கு. ஸோ ஓவரால் இங்கே டிஸ்பிளேயோட குவாலிட்டி சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 3692 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 40 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. தென் 25 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. இந்த டிவைஸோட சார்ஜிங் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் இப்போ டிவைஸ் நமக்கு 0 இருக்கு. அப்போ நம்ம 20 மினிட்ஸ் சார்ஜ் போட்டாலே 50% பேட்டரி வந்து ஃபாஸ்ட்டாக ஏறிடுது. தென் கரெக்டாக ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 12 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தா ஆகுது. பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் முதல்ல எனக்கு ஒரு 7 மணி நேரம் கிட்ட வந்து ரொம்ப ஈஸியாக கிடைச்சிட்டு இருந்துச்சு. பட் இப்போ எனக்கு வந்து பார்த்தா ஒரு 6 மணி நேரம் 6.5 மணி நேரம் அந்த அளவுக்கு ஸ்கிரீன் டைம் வந்து பார்த்தா கிடைக்குது. ஸோ ஓவரால் நீங்கள் 1 டே யூசேஜுக்கு வந்து பேட்டரி போதுமானதாக இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் வெர்ஷனான iOS 26.5.1 வந்து பண்ணிட்டு இருக்கு. இது நமக்கு iOS 26 இப்போ ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கூடி சீக்கிரமே iOS 27 வந்து வரப்போகுது. அந்த iOS 27 என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி டெடிகேட்டட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இங்கே நம்ம சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் iOS யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வந்துருக்கும். அனிமேஷன்ஸ் எல்லாம் சூப்பராக வந்துருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு A19 சிப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்து பாருங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கீக் பெஞ்சோட ஸ்கோர், தென் 3D டெஸ்டர்ஸோட ஸ்கோர்லாம் வந்து பாருங்க எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம டெய்லி யூசேஜுக்கு ஹீட்டிங் எந்த பிரச்சனை வந்து பார்த்தா கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் dual 48 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட்ல ஒரு 18 MP சென்டர் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் எடுத்து சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் மெயின் கேமரா எடுத்தது. இங்கே அவுட்புட் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. டே லைட் நல்ல லைட் கண்டிஷன்லாம் பெட்டரான ஃபோட்டோஸ் நமக்கு வந்து கிடச்சி. தென் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம அல்ட்ரா வைட் லென்ஸ் எடுத்த ஃபோட்டோஸ். தென் போர்ட்ரேட் எடுத்த சில ஃபோட்டோஸ் வந்து பாருங்க. இங்கே எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்து இருந்துச்சு. தென் செல்ஃபிஸோட அவுட்புட் வந்து பாருங்க. தென் லோ லைட்லி கேமரா ஃபோட்டோஸ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ கேமரா பற்றி கவலைப்படுறதால சூப்பரான கேமராஸ் இங்கே வந்து இருக்கு. ஸோ நான் இந்த டிவைஸை வந்து 6 மந்த் முன்னாடி வந்து ரிலையன்ஸ் டிஜிட்டல் வந்து 77,000 அந்த ப்ரைஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். பட் இந்த ஃப்ளிப்கார்ட் சைடில் இப்போ 77,000 கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ரைஸ் தான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் இங்கே ஐஃபோன் 17 ப்ரோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,12,900 அந்த ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்குது. தென் ப்ரோ மேக்ஸ் நமக்கு வந்து 1,27,900 அந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இந்த 2 டிவைஸ்க்கு நல்ல ஒரு ப்ரைஸ் கட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்ககிட்ட பட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம்.
ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த நல்ல ஒரு ப்ரைஸ் கட் நமக்கு இந்த ஃப்ளிப்கார்ட் சேலில் வந்து பார்த்தா கிடைக்க போகுது. ஸோ ஐஃபோன் வாங்கணும்னு வச்சிங்க அப்படின்னா இந்த சேல் வந்து மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஐஃபோன் 16 அண்ட் 17 வந்து இப்போ 2 டிவைஸ் வந்து இருக்குது. அது 2 ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பார்த்த டிவைஸ்க்கான பை லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வியூ ப்ராடக்ட்ல வந்து இருக்குது, செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இங்கே ஐஃபோன் 17 அண்ட் 16க்கான டீட்டெயில் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.